தமிழக மீனவர்கள் மீது அக்கறை இல்லாத காரணத்தால் தான் கச்சத்தீவை திமுக அரசு தாரை வார்த்தது என அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்தார். கொள்ளிடத்தில் திரண்டிருந்த பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், விவசாய தொழிலாளர்களை பாதுகாத்த அரசு அதிமுக அரசுதான் என்றும், புயல் வெள்ளம் என எந்த ஒரு இயற்கை சீற்றம் வந்தபொழுதிலும் கண் இமை காப்பது போல மக்களை அதிமுக அரசு காத்து நின்றதாகவும் கூறினார். மீனவ மக்களுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் பல நன்மைகளை செய்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டு இன்று அதனை மீட்க வேண்டும் என ஒன்றும் தெரியாதது போல் திமுக அரசு பேசுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்த பொழுதிலும் மத்திய அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை என திமுகவினர் பொய்யான குற்றச்சாட்டை கூறி ஒரு பின்பத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் என்றும் அவர் குறை கூறினார். சுமார் 16 ஆண்டு காலம் மத்திய அரசில் அங்கம் வகித்த போதும் கச்சத்தீவு விவகாரம் திமுகவின் கண்களுக்கு தெரியவில்லையா, தமிழக மீனவர்களும் கண்களுக்கு தெரியவில்லையா என்று அவர் கேள்விகளை எழுப்பினார். அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் எப்படியாவது மத்திய அரசு மீது பழி போட்டு மீனவர்களின் வாக்குகளை பெறுவதற்கு இன்று திமுக பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். உண்மையிலேயே தமிழக மீனவர்கள் மீது திமுகவிற்கு அக்கறை இருந்திருந்தால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுதே கச்சத்தீவை மீட்டு மீனவர்களை பாதுகாத்து இருந்திருக்கலாம். ஆனால் அதனை திமுக அரசு செய்யவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார்.